English is a language, not a knowledge. புரியல? ஆங்கிலம் வெறும் மொழி தான், கல்வி அறிவில்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை தமிழ்ல கத்துக்கணுமா? அப்போ நம்ம கலெக்டிவா நாலேஜ் அகாடமில தான் படிக்கணும். இங்க தனித்துவமான முறையில பிராக்டிக்கல் கிளாஸோட ரொம்ப அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு தமிழ்லயே சொல்லிக் கொடுப்பாங்க. படிச்சா மட்டும் போதுமா? வேலை வேண்டாமா? கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா அவங்களே வேலை கொடுப்பாங்க. புரிஞ்சு படிக்கிறதுக்கும் புரியாம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. கலெக்டிவா நாலேஜ் அகாடமி. எக்ஸலண்ட். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அட்வான்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நெட்வொர்க்கிங் எசென்சியல்ஸ். இந்த கிளாஸில் இருந்து ஒரு 2-3 கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த உலகத்தில் எல்லாமே டிவைஸ் தான். ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் எப்படி பேசிக்கிறது அப்படிங்கிறது தான் நெட்வொர்க்கிங். ஏற்கனவே இன்ட்ரா கம்யூனிகேஷன், அதாவது ஒரே டிவைஸ்குள்ளார ஒரே மதர் போர்டில் எத்தனை டிவைஸை கனெக்ட் பண்ணாலும் அது மெமரி வழியாக கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் வழியாக 1-to-1 கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். பட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க்கிங் த்ரூ கேபிள்ஸ் ஆர் வைஃபை எப்படி நம்ம பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் ரொம்ப நான் தியரிட்டிக்கலாவோ இதெல்லாம் போக போகிறதில்ல. ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஹை லெவலில் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அந்த லெவலுக்கு நம்ம தெரிஞ்சால் போதும். ஸோ முக்கியமாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் டிவைஸ். ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு டிவைஸ் வேணுங்க. பாருங்கள், என்னுடைய கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டிவைஸ். அதில் நிறைய பெரிஃபரல் டிவைஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டிவைஸாக என்ன இருக்கணும், இந்த நெட்வொர்க்கிங் டிவைஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நெட்வொர்க்கிங் டிவைஸில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிவைசஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈத்தர்நெட் அடாப்டர் அண்ட் வைஃபை அடாப்டர். அதே மாதிரி இருக்குங்க, நம்மளுடைய மொபைலில் இருக்குது. அந்த மொபைல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் இருக்குது, வைஃபை அடாப்டர் இருக்குது. அப்போது கம்யூனிகேஷன், ஒரு டிவைஸில் இருந்து இன்னொரு டிவைஸுக்கு நான் டேட்டாவை மூவ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன வேணும்னா, எய்தர் ஈத்தர்நெட் அடாப்டரோ அல்லது வைஃபை அடாப்டரோ வேணும். ஸோ இன்றைக்கி மொபைலில் எல்லா மொபைல்லையும் பார்த்திங்கன்னா வைஃபை அடாப்டர் கண்டிப்பாக வந்துடுது. லேப்டாப்பில் பிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஈத்தர்நெட் அடாப்டர் கண்டிப்பாக வந்துடுது. ரைட், இது தான் ஆக்சுவலாக பேசிக்குது. அப்போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டர் பேசலை. நான் இப்போ கொஞ்சம் லோ லெவலில் வந்துடுறேன் அப்படின்னா, என்னுடைய கம்ப்யூட்டருடைய மெமரிக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் கம்ப்யூட்டருக்கும் புரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய மெமரியில், கம்ப்யூட்டர் மெமரியில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் என்னுடைய கம்ப்யூட்டருக்கு தெரியும். அப்போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேறு ஒரு டிவைஸ்லேருந்து என்னுடைய டிவைஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மெமரியில் ஸ்டோர் பண்ணால் அது கம்யூனிகேஷன். ரொம்ப சிம்பிளாக இதான் புரிஞ்சிக்கணும். அதை பண்ணுறது யார்? இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ். அப்போ கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிஃபரல் டிவைஸ். அந்த டிவைஸ் தான் ஆக்சுவலாக கம்யூனிகேஷனில் இன்வால்வ் ஆகுது. சரி, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈத்தர்நெட் அடாப்டர் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம். வைஃபை அடாப்டர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வைஃபை அப்படின்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வேணும்னா வைஃபை அடாப்டர் வேணும். ஈத்தர்நெட் அப்படின்றது கேபிள் கனெக்ஷனோடு எனக்கு கம்யூனிகேஷன் வேணும்னா எனக்கு ஈத்தர்நெட் அடாப்டர் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஓகே, அடுத்தது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கம்யூனிகேஷன் டிவைஸுக்கும் மேக் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மொபைலில் சிம்மு யூஸ் பண்ணுறோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு பகுதியில் ஒரு சிம்மை உருவாக்குனாலும் அந்த சிம்முக்கு யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். இதை சென்ட்ரலைஸ்டாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ முதல்ல அந்த சென்ட்ரலைஸ்டாக மானிட்டர் பண்ணுறாருல, அவர்கிட்ட போய், சார் எனக்கு இத்தனை சிம்மு இஷ்யூ பண்ணோம், அதுக்கு ஒரு யூனிக்கான ஐடி அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இம்சி ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னுடைய மொபைலில் 2 சிம்மு போடுறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை இம்சி நம்பர் இருக்கும்? 2 இம்சி நம்பர் இருக்கும். இந்த இம்சி நம்பரை வச்சு எந்த மொபைல்காரர் எந்த சிம்மில் இருந்து பேசினாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்.
அதே மாதிரி ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு பேர் இமி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமி நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான டிவைஸ். இப்போ ஒரு மொபைல் காணாமல் போச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? இமி நம்பரை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு மொபைல் காணாமல் போச்சுன்னா இமி நம்பர், இந்த இமி நம்பரில் ஏதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு போர்ஷனில் இந்த இமி நம்பர்லேருந்து ஒரு கால் வெளியே போகுது, இல்லை அந்த கால் உள்ளே ரிசீவ் ஆகுதுன்னா உடனே இந்த மொபைல் வந்து காணாமல் போன மொபைல் இங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஒரு த்ரெட்டனிங் கால் வருது, யாரோ ஒருத்தர் மொபைல்லேருந்து பேசியிருக்காங்க, அது எந்த எம்சி நம்பர்லேருந்து பேசுனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர் எந்த டிவைஸில் அந்த சிம்மை மாற்றி பேசினாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிம் வழியாக இந்த டிவைஸ் வழியாக பேசியிருக்காருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த உலகத்தில் உருவாக்குற ஒவ்வொரு கம்யூனிகேஷன் டிவைஸுக்கும் ஒரு யூனிக்கான அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸு ஒரு அட்ரஸ் இன்னொரு அட்ரஸும் அது டியூப்ளிகேட்டே ஆகாது. அந்த அட்ரஸ்க்கு பேர் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் அதாவது மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ்னு பேர். இந்த அட்ரஸை வச்சு எந்த ஒரு டிவைஸ் எந்த டிவைஸ் கூட பேசுனுச்சுன்றத, எவ்வளோ நேரம் பேசுனுச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு மெத்தடை உருவாக்கிட்டு தான் இந்த நெட்வொர்க்கிங்ன்ற விஷயத்தையே வெளியே விட்டாங்க. ஏன்னா செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ஒவ்வொரு கம்யூனிகேஷன்லேயும் கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கும்? மேக் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு, சரி. இப்போ ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் நான் வந்து 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்விட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா வைஃபை ரவுட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். இந்த வைஃபை ரவுட்டரை பற்றி அப்புறமா நம்ம பார்க்கலாம். நான் கேபிள் மூலமாக நான் கனெக்ஷன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்? ஸ்விட்சை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு டிவைஸையும் இப்போதைக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், நான் வந்து கம்ப்யூட்டரை போட்டுட்டு ஒரு கேபிளை போடுறேன், அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணுற இடம் என்னவாக இருக்கும்? ஒரு ஈத்தர்நெட் அடாப்டராக இருக்கும். அந்த ஈத்தர்நெட் அடாப்டரில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். பட் கம்ப்யூட்டரை ரெண்டையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? நடுவில் ஒரு ஸ்விட்சுன்னு வச்சுக்கிறோம். இந்த ஸ்விட்சு பார்த்தீங்க அப்படின்னா 8 போர்ட் ஸ்விட்சு, 16 போர்ட் ஸ்விட்சு, 32 போர்ட் இது ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விட்சில் எத்தனை கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்விட்ச் இருக்குது. இப்போ 8 போர்ட் ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்விட்சில் 8 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். கேபிள் மூலமாக 8 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணலாம். 16 போர்ட்டு, 32 போர்ட்டு, இல்லை 24 போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து ஸ்விட்சஸ் இருக்குது. இந்த ஸ்விட்ச் மூலம் தான் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேபிள் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேபிள். அந்த கேபிள் பேர் என்ன? RJ45 Cat6 கேபிள். இதுக்கு முன்னால் இருந்தது Cat5 கேபிள். ஸோ இப்போது நம்ம கடைக்கு போகிறோம், Cat5 கேபிள் அல்லது Cat6 கேபிள், ரெண்டில் எது இருந்தாலும் வாங்கி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். Cat6 கேபிளில் போகும்போது நமக்கு கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த கிளாஸில் என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள். ஈத்தர்நெட் அடாப்டர் அல்லது வைஃபை அடாப்டர், இதெல்லாம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் டிவைஸ், அண்டர்லையிங் கம்யூனிகேஷன் டிவைஸ். இதுதான் ஆக்சுவலாக பேசிக்குது. ஸோ இது பேசிக்கிட்டு என்ன சார் பண்ணுது? என்னுடைய கம்ப்யூட்டரில் ஒரு குறிப்பிட்ட மெமரி லொக்கேஷனில் டேட்டாவை கொண்டு வந்து போடுறது இதனுடைய வேலை. ஒவ்வொரு கம்யூனிகேஷன் டிவைஸுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஈத்தர்நெட்டாக இருக்கட்டும், வைஃபை அடாப்டராக இருக்கட்டும், கண்டிப்பாக என்ன இருக்குது? ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். என்னுடைய மொபைலில் ஒரு வைஃபை அடாப்டர் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு யூனிக்கான மேக் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதன் மூலமாக தான் கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது ஸ்விட்சை யூஸ் பண்ணுறேன். கேபிள் இல்லாமல் யூஸ் பண்ணணுன்னா வைஃபை ரவுட்டர் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். கேபிள் மூலமாக யூஸ் பண்ணும்போது RJ45 கேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதில் Cat5 Cat6ன்னு 2 டெக்னாலஜி இருக்குது. ஸோ Cat6ன்றது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இப்போது ஸ்விட்சு மூலமாக கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது, இன்னொரு கம்ப்யூட்டர் கேபிள் RJ45 கேபிள் மூலமாக என்ன பண்ணுறோம்? இது வழியாக கம்யூனிகேட் பண்ணுறோம்.
ஸோ இந்த RJ45 கேபிள் அப்படிங்கிறது இது இருக்குது. சரி, இப்போது எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் இந்த ஸ்விட்சு என்ன சார் பண்ணும், இந்த ஸ்விட்சு என்ன பண்ணும், எதுக்காக ஸ்விட்சுன்னு ஒன்று போட்டு அதில் கொண்டு போய் எல்லாத்தையும் ஏன் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது? கம்யூனிகேஷன் எப்படி சார் நடக்கும்? எப்படி நடக்கும்னா பேக்கெட்ஸ் மூலமாக நடக்கும். நான் வந்து ஒரு டேட்டாவை இங்கேருந்து வேறு ஒரு கம்ப்யூட்டர்னுடைய மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா அதை நான் என்ன பண்ணுறேன், பேக்கெட்டாக அனுப்புகிறேன். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா மேக் அட்ரஸ் இருக்கும், அந்த கம்ப்யூட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான அட்ரஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். முதல்ல நான் எந்த கம்ப்யூட்டருக்கு கொண்டு போகணுன்னு தெரியணும், அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த டிவைஸும் தெரியணும். ஏன்னா ஒரே கம்ப்யூட்டரில் ஒரு ஈத்தர்நெட் கார்டும் இருக்கும், அதுலேயே ஒரு வைஃபை அடாப்டரும் இருக்கும். இப்போ நான் கம்யூனிகேஷன் எது வழியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரியணும். அப்போது ஒரு கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அந்த மேக் அட்ரஸ் ஐடென்டிஃபிகேஷன், இது 2ம் இருந்ததுன்னா முதல்ல அதன் மூலமாக தான் என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அப்போது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் ஸ்விட்ச் வைக்கிறேன். அப்போ இந்த ஸ்விட்சு என்ன பண்ணுதுன்னா இந்த பேக்கெட்டை ரிசீவ் பண்ணுது. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வர பேக்கெட்டை ரிசீவ் பண்ணி இது எந்த கம்ப்யூட்டருக்கு போகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஒரு சிக்னல் அனுப்பும். இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு அனுப்பும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இங்கேருந்து அனுப்புகிறாருன்னு வச்சிங்களேன், இவர் என்ன பண்ணுவார், வாங்கிட்டு இவர் எல்லாத்துக்கும் சிக்னல் அனுப்புவார். இந்த மாதிரி ஒரு யார் இந்த மேக் அட்ரஸில் யார் இருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவார், எஸ்ன்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவார், இந்த மேக் அட்ரஸையும் இந்த மேக் அட்ரஸையும் டைப் பண்ணிட்டா இது 2ம் அதுக்கப்புறம் பேசிக்கும், மடன்னு பேக்கெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது இவ்வளோ பெரிய வேலையை என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்விட்ச் பண்ணுறாரு. வெரி ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒரு பர்டிகுலர் மேக் அட்ரஸ் தெரியல அப்படின்னா இவர் கொரி பண்ணுவார். அப்படி பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், நான் இப்போ வந்து XYZ அப்படின்னு இதுக்கு வரும் மேக் அட்ரஸ் இருக்குது, இதுக்கு ABCன்னு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ABCங்கிறவர் XYZக்கு அனுப்புகிறாருன்னா இப்போ இவர்கிட்ட வருது, ஃபஸ்ட்டு டைம் வரும்போது XYZனா யாருன்னு தெரியலங்கும் போது என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் கொரி அனுப்புவார். சார் நான் தான் சார் XYZ அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார்னா என்ன பண்ணுவார்னா இந்த கம்ப்யூட்டர்னுடைய பேர் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த கம்ப்யூட்டர்னுடைய பேர் பின்னு வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணுவார்னா ஏங்கிற கம்ப்யூட்டரில் XYZன்னு இருக்குது அப்படின்றத ஒரு கேட்ச் மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்குவார். அடுத்த முறை யார் XYZக்கு கம்யூனிகேஷன் பண்ணணுன்னாலும் இவர் என்ன பண்ணுவார்னா இந்த கம்ப்யூட்டரில் தான் இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார். அதுதான் ஸ்விட்சிங். பேக்கெட்டை இவங்கக்கிட்ட நேரடியாக போ அப்படின்னு அனுப்புறது தான் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த வேலையை இவர் பண்ணுறார், ஸ்விட்சிங் பண்ணுறாரு. இது இல்லைன்னா உண்மையாலுமே கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட் லொக்கேட் த டெஸ்டினேஷன் டிவைஸ், ஐடென்டிஃபை த மேக் அட்ரஸ், கம்யூனிகேட் த்ரூ மேக் அட்ரஸ். ஒன்ஸ் மேக் அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு மேக் அட்ரஸும் இன்னொரு மேக் அட்ரஸும் தான் என்ன ஆகுது, ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷனை ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. ஓகே, இப்படி தான் சார் நெட்வொர்க் வந்து கம்யூனிகேஷன் இப்படி தான் நடக்குது. ஒரு சுவிட்ச் வழியாக இப்படி தான் நடக்குது. இதே தான் ஒரு வைஃபை ரவுட்டரும் இதே தான் பண்ணும். சரிங்களா, வைஃபை ரவுட்டர் அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட வந்து இந்த சுவிட்ச் பண்ணுற வேலையை பண்ணுது. சரி, அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு மனிதனுக்கு மேக் அட்ரஸ்னால் என்னன்னே தெரியாது. இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய கம்ப்யூட்டரில் என்ன மேக் அட்ரஸ்ன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்போது என்னுடைய கம்ப்யூட்டருக்கும் ஒரு சர்வர் கம்ப்யூட்டருக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணணுன்னா எனக்கு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன்? என்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணால் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா ck.collectiva.in/free courses-னு இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது. இதில் போயிட்டு யூடியூப்னுடைய கோர்சஸ் தான் இதெல்லாம். எந்த கோர்ஸ் வேணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1 by 1 ஒன்று படிங்க. இந்த லாக்டவுன் பீரியடை ரொம்ப எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.